பெரியார்தாசன் இவர் வந்து நம்ம தெரியாதவங்களில் இருக்க முடியாது. அவர் வந்து இறைவன் சம்பந்தமாக சொல்கிறார் பாருங்கள். உலகில் உள்ள வேதங்கள் அனைத்தும் இறைவனால் அருளப்பட்டது. அது பல மதங்கள் உருவான பிறகு மக்களுக்கு சென்றடைந்தது. ஆனால் குர்ஆன் ஒன்று தான் இறைவன் கொடுத்த அதே மாதிரியே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம நல்ல சாப்பாடு கிடைச்சா எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி நம்ம சொல்ல மாட்டோமா அப்படிங்கிறாரு. ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னா 4 பேருக்கு நம்ம சொல்கிறது இல்லையா? ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குதுயா அந்த படம்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா? நல்ல கடையில் பொருள் நியாயமான விலைக்கு விற்கிறாங்கன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இருக்கிற இறை உண்மையை அப்படியே சொல்லிவிடுவது ஏற்க சொல்லுகிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. ஏற்பதும் ஏற்காததும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற டிபார்ட்மெண்ட், அது தனி செக்ஷன். இஸ்லாமியர்களுக்கு கடமை அறிவித்து விடுவது. இறைவன் அவன்தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு எளிய வழி திருக்குர்ஆனை போய் நாடுங்கள். அதுதான் இறைவனே பேசியதாய் இருக்கிறது. மற்ற வேதங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட்ட வேதங்கள் கூட கலப்படம் செய்யப்பட்டு இறைவன் சொன்னதாக மற்றவர்கள் சொல்லியதாக இருக்கின்றது என்பதனாலே இறைவன் நேரடியாக தந்த வேதத்தை நண்பர்களிடம் பெற்று அதை படித்து பாருங்கள். எனக்கு நேர்ந்தது போல் இதாயத்து தருவதற்கு இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த இறை வழியில் மனத்தை இயக்கிக் கொள்ள முடியும். நினைச்சு பாருங்க, என்னை எப்படி பார்த்துருப்பீங்க? ஒரு திமிர் பிடித்தவனாய், ஒரு கர்வம் பிடித்தவனாய், எப்பவும் செயின் ஸ்மோக்கர், சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காரவே என்னால் முடியாது. அந்த பக்கம் போய் குடிச்சிட்டு வருவேன். மதுப்பழக்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்பப்போ விட்டுருவேன். விட்டுட்டா கையெல்லாம் நடுங்கும். உடனே சீரட் பிடிக்கணும் போல இருக்கும். மனைவிக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துடுவேன், மகனுக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துடுவேன். திரும்பி அது 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி 16 32 ஆகி திரும்பி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஏன் என்னால் பிடிக்கிறதுக்கு எண்ணமே வரமாட்டேங்குதுன்னா, மனைவிக்கு தெரியாமல் பிடிக்கலாம், மகனுக்கு தெரியாமல் பிடிக்கலாம், அல்லாவுக்கு தெரியாமல் எப்படி பிடிக்கிறது? அது தெரியாததுனால மறுபடியும் பிடிக்க முடியல. ஆக சின்ன அளவிலே இருந்து பெரிய அளவு வரையில மானக்கேடானவற்றை விட்டு விடுவதற்கு அல்லாஹ் தஆலா காட்டுகிற வழியாக இஸ்லாம் விளங்குகிறது. அப்படி வாழுகிற வாழ்க்கையை இறைவன் வகுத்து காட்டியிருக்கிறான். இதை வாழ்வதற்கு உலக மக்களை அழைத்திருக்கிறான். அந்த வழியில் உங்கள் மனத்தை திருப்புங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை, பொருளாதார முன்னேற்றமான வாழ்க்கையை, சமூகத்தில் மதிப்பான வாழ்க்கையை இம்மையில் வாழ்ந்து இதன் மூலம் மறுமையில் நரக நெருப்பிலிருந்து தப்பித்து சுவன வாழ்க்கையை அருளுவதற்கு காத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா என்கிற செய்தியை சொல்லுகிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான வேதியியல் நோபல் பரிசு வென்ற உமர் யாஹியை சவுதி இளவரசர் சல்மான் கௌரவித்தார். ரியாத். 2025ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு வென்றதற்காக புதன்கிழமை ரியாத்தில் உள்ள அல் யமாமா அரண்மனையில் பேராசிரியர் உமர் யாஹியை சவுதி பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் வரவேற்றார். மேலும் 2 விஞ்ஞானிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. விருது வென்றதற்காக பேராசிரியர் யாஹியை பட்டத்து இளவரசர் வாழ்த்தினார். இது சர்வதேச அங்கீகாரத்தை பிரதிபலிக்கிறது என்று கூறினார். வேதியியல் துறையில் அவரது முயற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பட்டத்து இளவரசர் பாராட்டினார். அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்தினார். தனது பங்கிற்கு பேராசிரியர் யாஹி சந்திப்புக்கும் தனது பணித்துறையில் பெற்ற ஆதரவு மற்றும் ஊக்கத்திற்கும் பட்டத்து இளவரசருக்கு நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தார். ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் புதுமைகளில் ராஜ்யத்தில் வாழ்ந்து வரும் ஆர்வத்தின் கட்டமைப்புகள் இந்த சந்திப்பு வருகிறது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரைக்கும் இப்போ மாடர்னைஸ் ரொம்பவும் சூப்பராக நடந்துகிட்டு இருக்குதுங்க. ரோடுகளாக இருக்கட்டும், மற்றபடி மெட்ரோ பணிகளாக இருக்கட்டும், மேலும் வந்து டெக்னாலஜி இதுலேயும் வந்து பிள்ளைகளுடைய படிப்பு, கல்லூரி அனைத்துலேயுமே வந்து மிக சிறப்பாக சேவை செஞ்சிட்ருக்குறாங்க. இது வந்து இன்னொரு 10 வருஷத்தில் சவுதி அரேபியா என்ன சூப்பரான ஒரு இடத்துக்கு வரோங்கிறத பாருங்கள். அதாவது மதம் மட்டுமே இங்கே பிரச்சனையாக கிடையாது, மதமும் இருக்கணும். அதே சமயத்தில் உலக போட்டிக்கு ஏற்றவாறு நம்ம நாட்டை கொண்டு போகணும், நம்முடைய மக்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து சவுதி அரேபியா மிகச்சிறந்த முன்னெடுப்பை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இதில் பெண்களுக்கு கல்வி அறிவு, பெண்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது, பெண்கள் வந்து வேலைகளில் வந்து குறிப்பிட்ட சதவீதம் பெண்களை வைக்கணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறது,
அதே மாதிரி சவுதி ஸ்டேஷன், சவுதி மக்களை வந்து வேலையில் வந்து முக்கியமான இடங்களில் அவசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து சம்பாரிச்சுட்டு அவன் நாட்டுக்கு கொண்டு போனானாக்க இங்கே சவுதி இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு பெண்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணி அவர்களை வந்து சாதாரணமாக கிடையாது. இப்போ வந்து சவுதி வந்து பார்க்குறேன் 2000 ரியால் 2500 ரியால் கூட வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்தளவு இறங்கி வந்திருக்கிறாங்க இப்போது. ஏன்னா வந்து வேலையை கற்றுக்கணுங்கிறதுனால. ஒரு இடத்துல பார்த்தேன், நான் 2000 ரியாலுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து வேலை செய்கிறான் ஒரு இடத்துல, ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு அவன் வேலையை கற்றுக்கிறான். அவன் சொல்கிறான், வேலையை நான் கற்றுக்கிட்டு அதன் பிறகு நான் வந்து நல்ல சம்பளத்துக்கு நான் வந்து வேறு இடத்துக்கு போவேன். இப்போ எனக்கு வேலை வேணும், வேலை கற்றுக்கணும் நான் அப்படின்னு அந்த ஆர்வம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்திருக்குது. இது ரொம்ப சந்தோஷம். மற்ற அரபு நாடுகளை விட இன்றைக்கி சவுதி அரேபியா மிகப்பெரிய சிறப்பான ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்த்துவோம். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட யூஜிசி பில்லை வச்சு வட மாநிலங்கள் ஃபுல்லாக பற்றி எரியுது. அங்கே வந்து பிரச்சனை என்னன்னாக்க, இது மாதிரி நிறைய ஜாதி ஒடுக்குமுறைகள் நிறையா நடக்குது. இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சில சட்டங்களை இயற்றுறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்து ராஷ்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த அந்த சங்கி குரூப் இப்போ என்ன பண்ணுது, போராட்டத்தில் இறங்கியிருக்குது. என்னடா அது, நம்மளை வந்து இத்தனை நாள் வெளியில் தைரியமாக விட்டுட்டு இப்போ வந்து கானூனை கொண்டு வந்து நம்மளை வந்து அடக்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வந்திருக்காங்க. இப்போ போராட்டத்தில் நடக்கிறது. இப்போ போராட்டம் வந்து வந்ததுனால இப்போ வந்து அந்த சட்டம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குறாங்க. அடுத்த அமர்வில் இது வந்து பற்றி விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நமக்கு இப்போ நல்லா தெரியுது, ஜாதிய ஒடுக்குமுறை செய்வது யார் அப்படின்னு. ஒடுக்குமுறை செய்வது எல்லாம் இந்த தாக்கூர், அந்த பிராமின், இந்த குரூப் தான் செஞ்சிட்ருக்குறானுங்க அப்படிங்கிறது நல்ல பட்டவர்த்தனமாக தெரியுது. ஏன்னா திருடன் தானே, தேல் கொட்டின திருடன் மாதிரி இப்போ முழிக்கிறானுங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஓபிசியும் சேர்த்துட்டாங்க, இப்போ முஸ்லீம்களும் சேர்த்துட்டான். இனி வந்து நீ அதாவது மாட்டு இறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டுலாம் பிரச்சனை பண்ணி அடித்தா கொண்டுனாக்க இந்த கேஸில் உள்ள தூக்கி போடலாம் தாராளமாக. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்டம். இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது இந்த தலித் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து அந்த சங்கி குரூப்பு பின்னாடி நிற்கிறீங்களா, தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எதிராக தான் இவர்கள் இருக்கிறாங்கிறத இந்த சட்டத்தின் மூலம் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு இந்த லாயர். மிக அழகாக எடுத்து சொல்கிறாரு. இந்த ஹிந்து ராஷ்ட்ராங்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் ஹிந்து ராஷ்ட்ராங்கிறது, பிராமண ராஷ்ட்ரா தான் அது அப்படிங்கிறாரு. பிராமணர்களின் ஆதிக்கத்தை மீண்டும் கொண்டு வரதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பிரச்சனைகள்லாம், இந்த ஹிந்து ராஷ்ட்ராங்கிறதெல்லாம் அப்படிங்கிறாரு. அவருடைய அந்த பேச்சையும் கேளுங்க. तो ये ओबीसी को समझना है कि तुम हिंदू नहीं हो। ये हिंदू तुम्हें तभी मानते हैं कि जब मुसलमानों से लड़ाना हो तुम्हें, तब तुम हिंदू हो। जब तुम्हें अधिकार देने हो तो तब तुम हिंदू नहीं हो, तब तुम शूद्र हो, और शूद्र के हिसाब से तुम्हारे साथ व्यवहार करते हैं। ये ओबीसी को समझने की जरूरत है। और ओबीसी को समझने की जरूरत है कि जब मुसलमानों से लड़ाते हैं, वो दिखाना ना आपको कि भाई दुश्मन सबसे बड़ा इस देश का मुसलमान है, तब उनको मूर्ख बनाते हैं और वो मूर्ख बन जाते हैं। और ये हिंदू राष्ट्र की बात नहीं है। बेसिकली हिंदू राष्ट्र तो केवल एक नारा है। इस देश में हिंदू राष्ट्र की आड़ में, उसके पीछे ब्राह्मण राष्ट्र बनाने की एक घिनौनी साजिश है। असली இனிமேலாவது தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக நிற்காம நமக்கு எதிரிகள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா அவர்கள் நலம் பெறலாம்.